வந்துட்டு பிக் பாஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை தான் போயிட்டு இருக்குது. அதை நம்பலாமா நம்ப கூடாதா, இவங்க பண்றதுலாம் வந்து கொஞ்சமாச்சும் நம்பலாமா, இவனுக்கு பண்றது வந்துட்டு யோசிக்க வைக்குது. என்னடா இவனுக்கு லைவ்ல வந்துட்டு அடிச்சுக்கிறானுங்களே, இவனுக்கு வந்துட்டு நம்புறதா நம்ப வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா திங்க் பண்ண தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்துட்டு அன்சிதாவும் பவித்ராவும் செம்மையா அடிச்சுக்கிறாங்க லைவ்ல வந்து. அது என்னங்கிறத ஃபுல்லா பார்க்கலாம். அதை பாக்குறவங்க நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு 10 பேர் இப்ப நீங்க பாக்குறீங்கன்னா அந்த ஒரு அவங்க வந்துட்டு டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாக்குறது 10 பேர், அந்த 10 பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணா இன்னொரு 5 பேருக்கு போகும். அதான் என்னோட, நீங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றதா இருக்கும். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பவித்ராவும் அன்சிதாவும் பயங்கரமான சண்டை போட்டுருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து செம்மையா கோவப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அன்சிதா வந்துட்டு என் செண்டு பாட்டில வரணிட்டாங்க, என் செண்டு பாட்டில திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பவித்ரா வந்து சொல்லிட்டு ரெண்டு பேருமே நான் எங்க திருடுனேன், நான் வந்துட்டு என்ன பார்த்தா திருட மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ராவும் அன்சிதாவும் பயங்கரமான சண்டை போட்டுக்கிறாங்க. இது வந்துட்டு கான்செப்டா இல்ல வந்துட்டு ரியலா பண்றாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமா திங்க் பண்ண தோணிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம லாஸ்டா பார்த்தாதான் தெரியுது இது நிஜமாலுமே சண்டை. டேய் நீங்க பண்றதெல்லாம் பிக் பாஸா யோசிச்சு பண்றாரா இல்ல நீங்களா ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்காண்டி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்க தோணிச்சு. இவனுக்கு ஏதோ கிரியேட் பண்றாங்க, உண்மையாலுமே அங்கெல்லாம் பிக் பாஸ் உள்ள உண்மையாலுமே எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிச்சு. இவனுக்கு பண்றது பார்த்தா அப்படிதான் இருக்குது. இப்ப கூட நான் அந்த சண்டையில பார்க்கும்போது அந்த லைவ்ல பாத்துட்டு இருக்கும்போது ஓகே இவங்க வந்துட்டு சும்மா சண்டை போட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். லாஸ்ட்ல போக தான் தெரிஞ்சு அது வந்து பெரிய சண்டை ஆயிடுச்சுட்டு. அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சண்டை போட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு எல்லாமே விசாரிக்கிறாங்க. ஓகேங்களா? விசாரிச்சு இது மாதிரி செண்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜெஃப்ரியை கூப்பிட்டு போயிட்டு நம்ம அன்சிதா வந்துட்டு இங்க பாரு, என்கிட்ட பாரு எவ்வளவு சென்ட் பாட்டில் இருக்கு பாரு, எவ்வளவு பர்ஃபியூம் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிச்சிட்டு அவங்க ஒரு பக்கத்து அழுதுட்டு இருக்காங்க. பவித்ரா ஒரு பக்கத்து வந்துட்டு என் செண்டு எடுத்து ஒளி வச்சுட்டா, வந்துட்டு திருடி வச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா மேல வந்துட்டு பவித்ரா பழி போடுறாங்க. அன்சிதா வந்துட்டு நான் எங்க எடுத்தேன், நானும் எடுக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ம அன்சிதா வந்துட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாத்த இடத்துல வந்துட்டு சண்டை போட்டு அழுதுட்டு கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாஃபை கூட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் யார் எடுத்தா என்னங்கிறது விசாரிச்சு பார்த்தா நம்ம ரியா வந்துட்டு எடுத்திருக்காங்க. ரியா வந்துட்டு எடுத்து அது வந்துட்டு ஒரு கான்செப்டா நான் கொண்டு போகலாம், ஒரு கண்டென்ட்டா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரியா நினைச்சிருக்காங்களாம். அது வந்துட்டு ஓப்பனா சொல்றாங்க, நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இஷ்யூவா தான் போகும், இது ஒரு கான்செப்டா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்து கொண்டு போனேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் ஆகுங்கிறது நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா வந்துட்டு சொல்றாங்க. சாரி, ரியா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரியா சொல்லவும் நம்ம அன்சிதா வந்துட்டு பயங்கர கோவமாச்சு. என்ன எதுக்கு நீ சொன்ன, என்ன பார்த்து திருடி மாதிரி இருக்கா, இப்ப பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு, இப்ப பாரு யார் எடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரியா வந்துட்டு சொல்றாங்க. சாரி, நம்ம அன்சிதா வந்து நம்ம பவித்ரா பார்த்து ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க பாத்தியா யார் எடுத்தாங்கிறது பாத்தியா, நான் எடுத்தேன்னு சொன்னா என்ன பார்த்து திருடி மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் அவங்களுக்குள்ள ரெண்டு பேத்துக்குள்ளே பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு பயங்கரமான ஒரு ஃபைட் வந்து நிலவிக்கிட்டு இருக்குது. அண்ட் இந்த ஒரு ஃபைட் உண்மையான்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். என்ன பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு மக்கள் மேலேயும் குறை சொல்ல முடியாது. ஓகேங்களா? இதை நம்ப முடியாதா, இது வந்து உண்மையான சண்டையா இல்ல பொய்யான சண்டை அப்படிங்கிறது யாராலுமே நம்ப முடியாது. ஓகேங்களா? இது வந்து பொய்யான சண்டை கிடையாது, உண்மையான சண்டை தான். இது வந்துட்டு யதார்த்தமான கான்செப்டுக்குள்ள கொண்டு போறதுதான். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் வரைக்கும் அது வந்து சீரியஸா போயிடுச்சு. அண்ட் இதுதான் இந்த ஒரு பிக் பாஸ் லைவ்ல வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.